என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார், என் பையனுக்கு வந்து படிப்பில் அவ்வளவா ஆர்வம் இல்லை, படித்தா சரியாக ஏற மாட்டேங்குது அப்படின்னார். இது பொதுவாக நம்ம சொல்கிற விஷயந்தான், மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படின்னு. நான் சொன்னேன், உங்கள் பையன் வந்து பெரிய அறிவாளியாக வரணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை முதல் மதிப்பெண் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்னங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை, முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்களாம் அறிவாளியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அறிவாளியாக இருக்கிறவங்களாம் முதல் மதிப்பெண் எடுக்கணுங்கிற தேவையும் இல்லை, அதனால தான் உங்களை கேட்குறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், என் பையன் பெரிய அறிவாளியாக வரணும்னு தான் ஆசைப்படுறேன். அவர் கொஞ்சம் நல்ல சிந்தனையாளர், வழக்கமாக இந்த மார்க்கை சேஸ் பண்ணுற விஷயத்தில் அவருக்கு அக்கறை கிடையாது. நான் சொன்னேன், ஒரு காரியம் பண்ணுங்க, நான் சொல்கிறத நீங்கள் செய்வீங்களா? அதுக்கு தானேங்க வந்திருக்கேன் உங்ககிட்ட, நீங்கள் எங்கே எதுலேயோ பேசுகிறீங்க, டிவியெல்லாம் பேசுகிறீங்க, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னார். ஒன்றுமே வேணாம், உங்கள் பையனுக்கு மியூசிக் பிடிக்குமா? ஐயோ ரொம்ப பிடிக்கும் சார். என்ன மியூசிக் பிடிக்கும்? இல்லை ஏதோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அடுத்த முறை அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. தம்பி உனக்கு மியூசிக் பிடிக்குமா அப்படின்னு. ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். சரி, மியூசிக் கற்றுக்கணும்னு உனக்கு ஆசையா? கீபோர்டில் இன்ட்ரெஸ்ட்? ஐயோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். சரி, நீ கீபோர்டு கற்றுக்க. அவங்க அப்பா கூப்பிட்டேன், இந்த பாருங்கள், பையனுக்கு டியூஷன்லாம் வைக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, வாரத்தில் 3 நாள் ஒரு மணி நேரம் கீபோர்டு வாசிக்க ஏற்பாடு பண்ணுங்க, ஓய்வு கிடைக்கும் போது அவன் வாசிக்கும் போது தடை பண்ணாதீங்க, புத்தகத்தை படிக்கலையான்னு எதுவுமே சொல்லாதீங்கன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 6 மாதம் கழிச்சு அவர் வந்து என் கையை பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுதார். என்னங்க அழறீங்க அப்படின்னு. சார் நான் சத்தியமாக சொல்கிறேன், என் பையன் வந்து இப்போ அப்படி பிரமாதமாக படிக்கிறான், எல்லாத்துலேயும் டாப் கிளாஸாக வரான், கிளாஸ்லேயே எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வந்துடுறான், அவ்வளோ பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி மியூசிக் எப்படி இருக்கு? அதை சொல்ல மறந்துட்டேனே, ரொம்ப அருமையாங்க, நேற்று ரிலீஸ் ஆன பாட்டை கூட கீபோர்டில் வாசிக்கிறான். நான் அவரை பிடிச்சி கையை பிடிச்சி சொன்னேன், இந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்ச வெற்றி. ஏன்னா முதல்ல ஒருத்தட்ட கேட்கறதுக்கு தோணி இருக்கிறதே பெரிய விஷயம், ரெண்டாவது அவங்க சொல்கிறத கேட்டு கடைபிடிக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஆனால் எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அட்வைஸோ சஜஷனோ சொன்னால் தான் சந்தோஷப்படுவாங்க. அவங்க நினைக்கிறதுக்கு வேறுபட்டது ஒன்று சொல்லிட்டோம்னா அடுத்த நாள்ல இருந்து நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்போ அவர் உட்காந்து கேட்டார், சார் இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா எப்படி வந்தது அப்படின்னா. ஒன்றும் இல்லைங்க, நம்ம மூளையில் வெவ்வேறு பகுதி இருக்குது, அந்த வெவ்வேறு பகுதி வெவ்வேறு விதமாக ஆக்டிவேட் ஆகுது. கணக்கை படிக்கும்போது ஒரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது, ஷேக்ஸ்பியரை படிக்கும்போது ஒரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு டைமில், சயின்ஸை படிச்சிங்கன்னா ஒரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது, நீங்கள் வந்து ஜியாகிரபி படிச்சிங்கன்னா இன்னொரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது, சைக்காலஜி படிச்சிங்கன்னா இன்னொரு பகுதி ஆக்டிவேட் ஆகுது, ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா ஒன்று, கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா ஒன்று, பயாலஜி படிச்சிங்கன்னா ஒன்று, இந்த மாதிரி வெவ்வேறு பகுதி வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளையில் வந்து ஒரு வான வேடிக்கையே நடக்குது. நம்ம மூளையில் இருக்கிற எல்லா நியூரான்ஸும் ஆக்டிவேட் ஆகிறது எப்போனா, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் போது. ஒரு சின்ன தீபாவளி வேணும்னா மியூசிக்கை நீங்கள் கேட்கலாம், ஆனால் ஒரு பெரிய வான வேடிக்கையை, ஒரு லார்ஜ் ஸ்கேல் வான வேடிக்கை வேணும்னு நான் நினச்சிங்கன்னா, ஒரு கீபோர்டை நீங்கள் கீபோர்டோ அல்லது வயலினோ அல்லது ஃப்ளூட்டோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அத்தனை நியூரான்ஸுமே ஆக்டிவேட் ஆயிரும். அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, மூளையினுடைய சகல பாகங்களும் செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த விழிப்புணர்வை ஒருத்தர் அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் பாடலாம் சர்வ சாதாரணமுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அப்போ என் பையன் பெரிய ஜீனியஸ் ஆவான்னு நினைக்கிறீங்களா? ஜீனியஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஆனால் இதை வாழ்க்கையோட தொடர்பு படுத்தணும். மியூசிக்கு, கீபோர்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மியூசிக் கம்போசர்களுடைய பிரெயினே கொஞ்சம் பெருசாகுதுங்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கை கம்போஸ் பண்ண அவங்க பிரெயினே கூட கொஞ்சம் பெருசாகுதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு டைனமிக்காக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஐன்ஸ்டீன், அவர் வந்து வயலினிஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவருக்கு வயலின்லேயும் ஈக்குவலான ஆர்வம் இருந்தது. அது வந்து அவருடைய சயின்டிஃபிக் டெம்பரை அதிகப்படுத்துறதுக்கு உதவுனது. மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாமே இசையில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க. உங்கள் பையன்
இப்போ வந்து கீபோர்டை வாசிக்கிறதுனால மூளையினுடைய சகல பாகங்களையும் பயன்படுத்த தொடங்கிட்டான். இப்போ என்ன பண்ணுங்க, அவனுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதுன்னு பாருங்க. அவனுக்கு மியூசிக்கே பிடிச்சா மியூசிக்லேயே போடுங்க, அதில் தப்பு கிடையாது. அல்லது வேற ஏதாவது அது ஒரு ஹாபியாக வச்சுக்கிட்டு வேற எதையாவது ஒன்று படிக்கணும்னு நினைச்சா நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. நிறைய புக்ஸ் வாங்கி கொடுங்க, அவனுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. எல்லாரும் உட்காந்து படிக்கிறீங்களா உங்கள் டிராயிங் ரூமில்? இல்லை சார், என் வீட்டில் சீரியல் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து சார் சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அப்படி. எல்லாரும் ஒரு டைமை ஒதுக்கி ஒரு ரீடிங் ரூம்னு ஒன்று ஏற்படுத்தி, ரீடிங் ஹவர்ஸ்னு ஒன்று ஏற்படுத்தி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வீட்டில் ஒரு டிசிப்ளின் வந்துடும். அதனால் மியூசிக்கை நாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கணும். அது ஒரு பொழுதுபோக்குக்கான அம்சம் அல்ல, நம் பொழுதை உருவாக்குகிற அம்சம். இசையை கற்றுக்கொள்வது என்பது நம் மூளையில் இருக்கிற சகல பகுதிகளையும் புத்துணர்ச்சி கொள்ள வைக்கிற ஒரு பயிற்சி என்பதை உணர்ந்தால் நம் வீட்டில் இசை மட்டும் தவழாது, அறிவும் தவழும், அன்பும் தவழும், மேன்மையும் தவழும். நம் குழந்தைகள் அறிவாளியாக ஆகி இந்த உலகத்திற்கு ஏதாவது பங்களிப்பை அவசியம் செய்வார்கள் என்பதை உணர்வோம். நன்றி, வணக்கம்.